ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கௌதம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியான ஹோம்மேட் கிரில் சிக்கன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 3/4 கிலோ லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு சொல்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெப்பர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன், தேவையான அளவு தண்ணி. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம், பெப்பர் 1 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியாக வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரை நம்ம சிக்கனில் தூவி விட்டுறோம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹாஃப் லெமனையும் சிக்கனில் நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். சிக்கன் ஃபுல்லாக நல்லா மசாலா ஏறுற மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி சிக்கன் ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா சிக்கனில் இறங்கும். நம்ம மசாலா அப்ளை பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம இந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இது யார் வேணாலும் செய்யலாம். ஸ்கொயர் ஷேப்பில் செங்கல் அடுக்கியாச்சு. இது நம்ம செய்ய போகிற கிரில்லோட சைஸை பொறுத்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அடுப்பு கறி எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ அடுப்பு கறி. இந்த மாதிரி நல்லா அடுப்பு கறி ஏரியா வச்சாச்சு. அடுப்பு கறி இது மாதிரி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். இந்த கிரில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிரில் நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நார்மல் பாத்திர கடையில் கூட கிடைக்கும். இது வந்து நான் 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். மங்களில் வாங்கினேன். ஒன்ஸ் இதை அடுப்பு கறி நல்லா எரிஞ்சோன்னே இந்த கிரில் அதில் வச்சுட்டு சிக்கனை வரிசையாக இந்த மாதிரி அடுக்கிடுங்க. சிக்கன் இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கினோன்னே அந்த கிரில்லை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். அதிலே ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும். இந்த லாக் பண்ணிவிட்டு நான் சிக்கனில் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்டர் அப்ளை பண்ணுறப்போ சிக்கன் இன்னும் நல்லா ஜூஸியாக வரும். நான் பட்டருங்கிறதுனால தான் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுறேன். ஆயில்னால் இவ்வளோ இதை அப்ளை பண்ண வேண்டாம். நார்மல் ஒரு ப்ரஷ்ஷில் ஆயிலை டிப் பண்ணி மேலே அப்ளை பண்ணாலே போதும். எல்லா சிக்கன்லேயும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு சைடு குக் ஆகட்டும்.
5 minutes ஒன்ஸ் இந்த க்ரில்லை திருப்பி போடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், மேலே ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இந்த க்ரில் சிக்கன் வந்து ஒரு 30 minutes குக் ஆகணும். ஒரு 3 to 5 minutesக்கு ஒன்ஸ் நீங்கள் திருப்பி வைக்கணும். சிக்கனில் உள்ள ஆயில்லாம் கீழே இறங்குறப்ப அப்பப்போ இந்த மாதிரி ஃபயர் ஆகும். அது ஒன்றும் ஆகாது. அதுக்காக தான் வந்து கல்லை கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கோம், கருகாமல் இருக்கிறதுக்காக. அப்பப்போ ஒரு சைடே ரொம்ப நேரம் வேக விடாமல் அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் வந்து ஒரு சைடு டார்க்காக இல்லாமல் ஒரு சைடு வேகாமல் இருக்காது, எல்லா சைடும் ஈவனாக வேகும். ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. 30 minutesன்னு இல்லை, நீங்கள் ஒரு 30 to 40 minutes கூட நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணலாம். க்ரில் சிக்கன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சிக்கனுக்கு ஆனியன் இல்லை புதினா சட்னி, இது ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ரொம்ப அனல் அடிக்குது, கொஞ்சம் எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்து எடுக்கணும். ஹீட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சிக்கனை பிளேட்டில் மாற்றினோன்னே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஹோம்மேட் ஸ்பைசியான க்ரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.